வைப்பான், கிருபையாய் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் சில காரியம் வந்து கிடைக்கலன்னு சொன்ன உடனே பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதா? சிலர் அப்படிதான். சிலர் என்ன நினைப்பானுங்க, எப்படியாவது அதை வாங்கணுன்றதுக்காக, இல்லை எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக எவ்வளவு முயற்சி தெரியுமா, எவ்வளவு முயற்சி. ஆனா உண்மையான ஒரு நல்ல மனநிலைமை என்ன மனநிலைமை? ஒரு நல்ல மனநிலைன்றது என்னது? இப்போ நிறைய உதாரணத்துக்கு சொல்றேன். சில வீடுகளில் பிரச்சனை வரும். எதுக்கு பிரச்சனை வரும்னா, சாப்பாட்டுல பிரச்சனை வரும். காலையில கணவனார் வந்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு மத்தியானம் இல்லை நைட் இதை செஞ்சிரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு சூழ்நிலை அது என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இப்போ சிக்கன் வந்து அவர் சாப்பிடாத சிக்கனா, இன்னைக்கு சிக்கன் சாப்பிடலன்னா சொல்லுங்க, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா சரி கடையில் போய் கூட சாப்பிடலாம், அதான். ஆனா வந்த உடனே இவர் மனசுக்குள்ள நினைச்சு சொல்றேன், இன்னைக்கு சிக்கன், இன்னைக்கு இப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து அது இல்லைன்னு சொன்ன உடனே அதை என்ன பண்ண முடியாது, ஏத்துக்கவே முடியாது. கோவம்னா அவ்வளவு கோவம் வரும், அவ்வளவு எரிச்சல். என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், என்ன. ஆனா அது ஒரு 2 hours தாண்டி 2 மணி நேரம் தாண்டி கோவம்லாம் பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சு, டேய் என்னடாப்பா ஒரு சிக்கனுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டியப்பா அப்படின்னு நம்மளை யோசிச்சா நமக்கு என்னவா இருக்கும்? சோ அசிங்கமா இருக்கும். வெளியில போய் யாராவது ஒருத்தர் இதை சொன்னா சொல்லுங்களேன், ஏங்க நீ சாப்பிடாதவங்களாங்க, அப்போ நமக்கே கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம பாருங்க, நம்மளால அதை கூட என்ன பண்ண முடியல. சரி இன்னைக்கு சாப்பிட்டாட்டே என்ன நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத நம்மளால ஏத்துக்க முடியலையே. அப்போ எந்த விஷயத்தை நம்மளால ஏத்துக்க முடியும்? அப்போ நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இது தலைவர்களுடைய மனநிலைமை இல்ல, இது தலைவியினுடைய மனநிலைமை அல்ல. ஒரு தலைவனுடைய மனநிலைமை, ஒரு தலைவியினுடைய மனநிலைமை என்னன்னா, இது நோ அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே ஒரு துக்கம் கூட பட மாட்டாங்க, ஒரு ஷேக்கு கூட ஆக மாட்டாங்க, ஒரு இதை அடையணும் அப்படின்றதுக்காக வேற எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அந்த தலைவனுடைய அபிஷேகம் இது நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஓகே ரைட் நெக்ஸ்ட், அடுத்ததை பாருங்க, அடுத்து என்ன பண்ணலாம், இதுதான் தலைவன். இந்த மனசளவுக்கு நம்ம வந்துட்டோமா, நம்ம வளர்ந்துட்டோமா? இல்லை அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு கிருபையா இறங்குவேன் என்று சொல்கிறார். உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலைமை, ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கிருபை. நீங்க சொல்லுவீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதனால இதுல நலம் பலம் எதுவுமே பேசக்கூடாது, அனுப்பி விட்டுறலாமா பிள்ளையா?